ஹாய் ஹலோ வணக்கம் டு குமுதம் வியூவர்ஸ். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். இன்னைக்கு நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னன்றது பார்த்துடலாம். ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சூப்பர் ஸ்டாராக ஜொலிக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்றைய தினம் 75வது பிறந்தநாள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு பேருந்துல சாதாரண ஒரு கண்டக்டரா தொடங்கின இவரோட வாழ்க்கை பயணம் இன்னைக்கு இந்தியாவில் சூப்பர் ஸ்டார்னா தெரியாதவங்களே இல்லைன்ற அளவுக்கு ஒரு அபார வெற்றியை அடைஞ்சிருக்கு. 1999ஆம் ஆண்டு படைப்பா படம் ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்திருந்துச்சு. அதைத் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் ரஜினிகாந்த் அவர்களின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படம் ரீரிலீஸ் ஆகியிருக்கு. எல்லா திரையரங்கிலுமே பல்வேறு ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பால் ஊற்றியும் இந்த படத்தையும் ரஜினிகாந்த் அவர்களையும் கொண்டாடிக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிச்சு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் முக்கியமா முதியவர்களின் வீட்டுக்கே சென்று உணவுகளை வழங்கியிருக்கிறாங்க. இது காண்போரை வியக்க செய்திருக்கிறது. ஈரோட்டில் டிசம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு தாவிக தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பிரச்சாரம் பற்றி செங்கோட்டையன் இன்னைக்கு விளக்கம் அளிச்சிருக்கிறார். ஈரோட்டில் தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லைனும் வரக்கூடிய 18ஆம் தேதி அன்னைக்கு காலையில 11 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் விஜய் பிரச்சாரம் செய்வார்னு செங்கோட்டையன் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்கிறார். அண்ட் முக்கியமா தாவிக தலைவர் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்பவர்கள் தாவைக்காவுடன் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வச்சு இந்த போராட்டமானது நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. அதே போல இன்றைய தினம் சென்னை மெரினா அருகேவும் தலைமைச் செயலகம் அருகேவும் மொத்தம் 2 இடங்கள்ல இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. தூய்மை பணியாளர்கள் சாலையில உருண்டும் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதனால அந்த ஏரியால கடும் போக்குவரத்து நெரிசலானதும் ஏற்பட்டிருக்கு. இதை பார்த்து காவல்துறையினர் அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள்ட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாங்க. எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதான முயற்சி ஏற்படாத சூழல்ல அங்க உள்ள தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்தில் 2ஆம் கட்ட மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் தொடங்கி வச்சிருக்கிறார். வங்கி கணக்குகளில் 1000 ரூபாய் வரவு வைக்கக்கூடிய பணிகளுமே தொடங்கியிருக்கு. சுமார் 17 லட்சம் பெண்கள் 2ஆம் கட்ட இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 2ஆம் கட்ட மகளிர் உரிமை தொகை விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுவரையில 1,13 லட்சம் பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த சூழல்ல இன்று முதல் 17 லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க.
கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றத்தை கண்டுட்டு வருது. குறிப்பா இந்த டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்தே தங்கம் விலை உச்சத்தை தொட்டுட்டு வருதுன்னு சொல்லலாம். குறிப்பா இன்றைய தினம் பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில 1600 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்துச்சு. இதை தொடர்ந்து இன்று மாலை 960 ரூபாய் உயர்ந்திருக்கு. ஆக மொத்தம் இன்றைய தினம் மட்டும் ஒரு சவரனுக்கு 2560 ரூபாய் தங்கத்தின் விலையானது உயர்ந்திருக்கு. இப்போ ஒரு சவரன் தங்கம் 98,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே 1,00,000 ஒரு சவரன் தங்கம் தொடலாம்னும் அல்லது 1,00,000 மேலேயே விற்பனை செய்யப்படலாம்னும் எதிர்பார்க்கப்படுது. சரி, தங்கம் தான் இப்படி உச்சத்தை தொடுதுன்னு பார்த்தா இதுக்கு போட்டியா வெள்ளியின் விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இன்றைய தினம் மட்டும் ஒரு கிராமிற்கு 6 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. அதே போல 1 கிலோ வெள்ளியானது 2,15,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. இன்னைக்கு நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் என்னன்றதை பார்த்தாச்சு. இதே போல அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சிந்துஜா சுதாகர்.